அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இஸ்லாமில் முக்கியமான இபாதத்தை பற்றி, அதாவது சலாவோட வரலாறு, த ஹிஸ்ட்ரி ஆஃப் சலா. உலகம் முழுவதும் இருக்க முஸ்லீம்ஸ் ஒரு நாள் 5 வேளை அல்லாஹ் வணங்கியாக தொழுகை செய்கிறாங்க. ஆனால் இந்த சலாத் எப்படி நமக்கு ஃபர்ஸானது, அதற்கு பின்னாடி இருக்க அழகான வரலாறு பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வித்தவுட் டிலேயிங் வீடியோக்குள்ளே போகலாமா? வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கால வாழ்ந்துட்டு இருந்த காலத்தில் ரொம்பவே கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காரு. அப்போதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு ஒரு அதிசயமான அனுபவத்தை கொடுத்துருக்காரு. அந்த நிகழ்வின் பேர் என்ன தெரியுமா? இஸ்ரா வல் மிராஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இரவு நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையோடு அழைத்து சென்றிருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் அல் ஹராமிலிருந்து மஸ்ஜித் அல் அக்ஸா வரைக்கும் கொண்டு செல்லப்பட்டார். இதுதான் இஸ்ரான்னு சொல்லுவாங்க. அதற்கு பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானங்களையும் கடந்து மேல் மேல் உயர்த்தப்பட்டார்கள். முதல் வானம், 2ஆம் வானம், 3ஆம் வானம் என்ற பல வானங்களை கடந்து போனார்கள். அங்கே சென்று பல நபிகளையும் சந்திச்சிருக்காங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், ஹரூன் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் மற்றும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை சந்தித்து சலாமும் சொன்னார்களாம். அதன் பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சித்ரத்துல் முன்தஹா என்னும் இடத்தை அடைந்தார்கள். அது மிக பெரிய புனிதமான இடம். அங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மாத்துக்கு ஒரு நாள் 50 தடவை தொழுவ ஃபர்ஸை கட்டளையிட்டிருக்கார். உம்மாத் என்றால் நம்ம தான். நமக்கு தான் அல்லாஹ் ஒரு நாள் 50 தடவை தொழுவணும்னு கட்டளை கொடுத்துருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வோட கட்டளையை பெற்றுட்டு திரும்பி வரும்போது மூசா அலைஹிஸ்ஸலாமை சந்திச்சிருக்காங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டிருக்காங்க, உங்க ரப் உங்க உம்மாத்துக்கு என்ன கட்டளை கொடுத்தார் அப்படின்னு. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, ஒரு நாள் 50 தடவை தொழணும்னு கட்டளை கொடுத்துருக்காங்கன்னு. அதுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லியிருக்காங்க, உங்க உம்மாத்துக்கு இது செய்யறது ரொம்ப கஷ்டம், அல்லாஹ் கிட்ட போய் குறைக்க சொல்லி கேளுங்கன்னு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியும் அல்லாஹ் கிட்ட போய் உம்மாத்துக்காக வேண்டியிருக்காங்க. அல்லாஹ்வும் சில பிரேயர்ஸை குறைச்சிருக்காங்க. திரும்பி வரும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அதே விஷயத்த சொன்னார்கள். பல முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கிட்ட வேண்டியிருக்காங்க. அல்லாஹ்வும் கருணை காட்டி குறைத்திருக்கான். ஒவ்வொரு முறையும் அல்லாஹ்வும் கருணை காட்டி குறைத்தார். கடைசியில் சலாத் 5 நேரமாக குறைக்கப்பட்டார். அல்லாஹ் சொன்னார், இது 5 தொழுகை தான், ஆனா இதுக்கான ரிவார்டு 50 பிரேயருக்கு சமம்னு. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வோட கருணை எவ்வளோ பெருசுன்னு பாரு. அதன் பின்பு தான் முதல் முறையாக முஸ்லிம்க்கு 5 தொழுகை ஃபர்தானது. அது உங்களுக்கே தெரியும். ஃபஜர், லொஹர், அசர், மக்ரிப், இஷா. ஒரு முஸ்லீம் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் அல்லாஹ் மறக்காமல் இருக்கிறதா சலாத் நம்மளை நினைவுபடுத்துது. எல்லாரும் டெய்லி 5 டைம்ஸ் தொழுவையை சரியான நேரத்தை தொழுவ முயற்சி செய்வோம். அல்லாஹும்ம இன்னி அலா ஸிக்ரிக வ ஷுக்ரின வ ஹுஸ்னின் இபாதிக. அல்லாஹ் உன்னை நினைக்க செய்ய உனக்கு சிறந்த முறையில் வணங்க எங்களுக்கு உதவி செய். ஆமீன். ஜஸாக்கல்லாஹு கைர் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பை. அஸ்ஸலாமு அலைக்கும்.